பாஸ்டர்கள் பைபிள்ல இருந்து பல விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஒரு மனிதனுக்கு தேவையான விளக்கத்தை நாம கொடுக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தலாம் அப்படின்னு பல பேர் பைபிள் விளக்கத்தை கொடுக்குறாங்க. வசனங்களிலிருந்து பல வித்தியாசமான விளக்கங்களை வேதத்திலிருந்து கொடுக்குறாங்க. ஒரு பாட்டு பாடி மக்களுக்கு நல்ல விஷயத்த நான் சொல்லிடுவேன் அப்படின்னு வராங்க. நடனம் ஆடி நான் மக்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயத்த சொல்லிடுவேன், அவங்கள அப்படியே பணத்துல கொழிக்க வச்சிருவேன், அவங்களுக்கு இருக்கிற வறுமையெல்லாம் நான் போக்கிடுவேன் அப்படின்னு பல பாஸ்டர்கள் பைபிள்ல இருந்து வேதத்துல வசனங்களை விளக்கத்தை கொடுத்துன்னு இருக்காங்க. ஆனாலும் நமக்கு இவற்றெல்லாம் பயன் தருதா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. யார் யார் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டுக்கின்னு நாம ஒரு உதவாத வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து இருக்கோம். இப்போ சாப்பி சகோதரி அவரு மெசேஜ் நம்ம கேட்போம் வாங்க. ஆயில் எடுக்கிறாங்க அரபு நாடுகளில். இவங்க கொண்டாந்தாங்களா ஆயில் இவங்க கண்டுபிடிச்சாங்களா? கடவுள் எங்கள் ஆண்டவர் வச்சார், இந்த பணக்கார தெய்வம் அவர் வச்சிருக்கிறார், உள்ள அவ்வளோ வச்சிருக்கிறார். நோண்ட வருது, அப்படியே ஊத்துது, மில்லியன்ஸ் ஆஃப் கேலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எடுத்து பேரல் நினச்சி பேரல் இவ்வளோன்னு சொல்லி உலகம் முழுக்க வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அரபு நாடுகளில் மட்டும் இப்போ அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிட்டான். அமெரிக்காவில் சொல்கிறான், அவன் சொல்கிறான் எங்கள்கிட்ட உங்களை விட ஜாஸ்தி இருக்குன்றான். ஏன் எவ்வளோ நாள் சொல்லனா, உங்கள்கிட்ட ஆய் போட்டோம், அப்புறம் நான் சொல்கிறேன் முதல்ல ஒன்றை முடிப்போம் அப்படின்றான். ஒன்றை முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் நோண்டுறோம், அப்போ தான் நல்ல விலை போகும் அப்படிங்கிறான். அவனும் பைப் லைனில் போட ஆரம்பிச்சான், நல்லா ரெடி பண்ணிட்டான். ஏன்னா நிறையா இருக்குது, ஆயில் உள்ளே இருக்குது. அமெரிக்காக்காரன் வச்சான் ஆயிலை? கிடையாதுங்க. அரபு நாட்டு ஆளுகள் வச்சாங்களா ஆயிலை? கிடையாது. நம்முடைய ஆண்டவர் அங்கே வச்சது. இந்த வளமெல்லாம் எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணது. அப்போ இதெல்லாம் மனுஷருக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதிலெல்லாம் தொழில் செய்கிறவர்கள், இந்த வேலையெல்லாம் செய்கிறவர்கள் யாருக்காக வேலை செய்கிறாங்க? கர்த்தருக்காக தான் வேலை செய்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் டீச்சர் வேலை செய்கிறீங்க, யாருக்காக வேலை செய்கிறீங்க? பூமியும் அதன் குடிகளும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அந்த உலகத்தின் குடிகளுக்கு, ஜனங்களுக்கு கல்வியை கற்று தரும்போது யாருக்கு நீங்கள் வேலை செய்யுங்க? நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வேலை செய்யலை, நீங்கள் கர்த்தருக்கு வேலை செய்கிறீர்கள். கர்த்தர் உண்டாக்குன ஜனங்களுக்கு கல்வி தேவை, அறிவு தேவை, அதை டெவலப்மெண்ட் தேவை. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போய் டீச்சராக இருந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆகவே அல்டிமேட்லி கடைசியில் பார்த்தா யார் உண்மையான பாஸ்னா கர்த்தர் தான். அவருக்கு தான் நீங்கள் எல்லாரும் வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ எல்லாமே பூமியில் இருக்கிற எல்லாமே கர்த்தருடையது. பூமியில் இருக்கிற குடிகள் எல்லாம் கர்த்தருடையவர்கள். அப்போ நீங்கள் செய்கிற எல்லாமே கர்த்தருக்காக செய்கிற வேலை தான். ஹலோ, கர்த்தருக்காக செய்கிற வேலை தான். அதை தவிர எதுவும் வேலை செய்யவே இந்த பூமியில் முடியவே முடியாது. வறுமையிலிருந்து விடுபடுறதுக்கு நாம வழி சொல்லிடலாம் அப்படின்னு பல பாஸ்டர்கள் பைபிளை தூக்கிட்டு வந்துறாங்க. ஆனாலும் அந்த வறுமை போக்குற வழி அவங்களுக்கு தெரியும். வியாதியிலிருந்து மக்களை விடுவிச்சிடலாம் அப்படின்னு பல பேர் வர்றாங்க. நான் தான் பாஸ்டர் சொல்லிட்டு. ஆனாலும் அதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு விஷயமும் வேதத்திலிருந்து இவங்க சொல்ற முடியல. இப்ப சாப்பி சொல்லத்துல என்ன சொல்றாரு? பெட்ரோல் டீசல் எல்லாம் ஒரு கண்ட்ரில இருக்குது அப்படின்னு பெட்ரோல் டீசல் மனிதனுக்கு தேவையானது பற்றி பேசுறாரு. இங்க மனிதனுக்கு தேவையானது அதெல்லாம் படைச்சிட்டு தான் மனிதனை படைக்கிறார் கர்த்தர். இந்த படைப்புகள் எல்லாம் மனிதனுக்கு பயன்படக்கூடியவை. பெட்ரோல், டீசல், தங்கம், வெள்ளி, பொன், முத்துக்கள், வைடூரியம், இதெல்லாம் மனிதனுக்கு தேவையானது. மனிதன் இந்த உலகத்துல வாழ தேவையான அத்தியாவசியமான ஒன்று. ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம குடிசை வீட்டிலே பிறந்து குடிசை வீட்டிலே வாழ்றது மறுத்து போறது இங்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா பிறக்கும் போது ஒரு தேவை இருக்குது, வளரும் போது 5 வயசுல ஒரு தேவை இருக்குது, 10 வயசுல மனிதனுக்கு ஒரு தேவை இருக்குது, 20 வயசுல மனிதனுக்கு ஒரு தேவை இருக்குது. இப்படி வயதுகள் நமக்கு ஏற ஏற பல தேவைகள் நமக்கு அதிகரிச்சுன்னே போகுது. இதை மையப்படுத்தி யாரோ வேதத்துல இருந்து சொல்றது கிடையாது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்த பைபிள்ல இருந்து இவங்க கொடுக்கறதே கிடையாது. மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்றாங்க, பெரிய லட்சம் கோடிகளை கொட்டி பெரிய கூடாரங்களையும் கோபுரங்களையும் கட்டிக்கிறாங்க, வளைந்து ரவுண்ட் பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க. ஆனாலும் மனிதனுக்கு பயன்படக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த கூட இவங்க வேதத்திலிருந்து சொல்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த உலகத்துல மனுஷன் நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க? ஒரு பயனுள்ள வாழ்க்கை,
ஒரு பணம் பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை, குடும்பத்துல பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? இந்த வேதத்துல தான் எல்லாத்தையும் விஷயம் சொல்லிருக்குது. மனிதனுக்கு தேவையானது வாழக்கூடிய வாழ்வாதாரம் என்னென்ன, எப்படி வாழணும்னு சொல்ற விஷயம் இந்த வாழ்வியல் புத்தகம் ஆகிய வேதத்துல சொல்லிருக்குது. இதெல்லாம் இவங்க சொல்றது இல்லையே, எப்படி நம்ம வாழறது? இவ்வளவு விஷயம் இந்த வேதத்துல மறைஞ்சிருக்குது. ஆனாலும் ஒருத்தரையும் சொல்றது கிடையாது. சண்டை, வீட்டு வீடு சண்டை, கணவன் மனைக்குள்ள சண்டை, பிரிவினை, நாட்டுக்கு நாடு சண்டை, இப்படியா போயிடுறது. வாழ்ந்தோமா, சாப்பிட்டோமா, சந்தோஷமா இருந்தோமா, தூங்குறோமா, ஆரோக்கியமா இருந்தோமா என்ற ஒரு விஷயம் இங்க நடக்கல. இங்க இறைவனுடைய படைப்பை பாருங்க. இந்தியாவில ஒரு வளத்தை வைக்கிறார். இந்தியாவில ஒரு உணவுப் பொருள் நெல் எல்லாம் அதிகமா விளையுதுன்னா, மற்ற நாட்டுல அந்த விளைச்சல விளையக்கூடிய மண் தன்மை இல்லை, அங்க பெட்ரோல் இருக்குது. ஒரு பண்டமாற்று முறை தான் இங்க நடக்கணும். என்ன அதுதான் இங்க செய்ய வேண்டிய வேலை. அது இல்லாத நான் சண்டை போட்டு இருந்தா என்னங்க வருது? சாவத்துக்காக நம்ம பிறந்தோம். சமாதானமா ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து ஒரு பொருளை ஒருத்தர் பரிமாறிக்கின்னு வாங்கி கொண்டு, இதுதான் நடக்க வேண்டிய வேலை. அது இல்லாத சண்டை போட்டுக்கின்னு மரணத்தை நம்ம சந்திச்சுக்கின்னு பிள்ளைகள் அனாதை ஆகிக்கின்னு, இதுக்காக கடவுள் படிச்சார் நம்மள. அதை பத்தி எல்லாம் மையமா வச்சு இவங்க பேசுறது கிடையாது. பைபிள் இருந்து இதெல்லாம் வச்சு மையப்படுத்தி பேசுறது கிடையாது. ஏன்னா பயம். பைபிள் இதெல்லாம் இதை பற்றி எல்லாம் எழுதி இல்லையே, நம்ம எப்படி சொல்றது? மனித வாழ்வியலை பத்தி இந்த பைபிள் எழுதலையே. மனிதனுக்கு தேவையான வீடு வேணும், உடை வேணும், உணவு வேணும், இந்த பைபிள் முக்கியத்துவப்படுத்தலையே. எப்படி நம்ம இதெல்லாம் தைரியமா பேசுறது? இவங்க பேசுறதெல்லாம் எதை பத்தி பேசுவாங்க? அந்நிய பாஷை, அபிஷேகம், வல்லமை, கிருபை, மகிமை. எதுக்குடா இதெல்லாம்? டேய், எதுக்கு இதெல்லாம்? கிருபை, மகிமை, இந்த வார்த்தைகளை அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? மறைபொருள் தெரியும். இந்த வார்த்தையோட மறைபொருள் அர்த்தம் தெரியுமா? ரகசிய அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? கிருபை, மகிமை, அந்நிய பாஷை, அபிஷேகம், வல்லமை, இதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு மக்களை வாழ விடாத பண்ணிக்கிறீங்க. வேற என்ன வேலை பண்றீங்க நீங்க? பரலோகம், நரகம், புதிய வானம், புதிய பூமி, இரண்டாம் வருக, எடுத்துக்கொள்ளப்படுதல், உயிர்ச்செழுதல், இதெல்லாம் எதுக்கு? இங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லையே, இருக்க வீடு இல்லையே. அப்ப எதுக்கு இதெல்லாம் நீங்க பேசுறீங்க? உங்களுக்கு இதெல்லாம் பேச தகுதி இருக்குதா? இப்ப எதுக்கு பைபிள் இருந்து ஆன விளக்கம் கொடுக்குறேன்னு வந்துருக்கீங்களா? பேரு பாஸ்ன்னு வச்சுக்கினேன். மனிதனுக்கு தேவையானது ஒன்று, அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதும். அதை நம்ம ஒழுங்கா அடைய வேண்டிய வழி, பெற வேண்டிய வழியை நம்ம சென்று வீட்டெல்லாம் பெற்று இன்பமாக வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.